வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, மகளிர் உரிமை தொகைய பத்தி ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதையும் பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் இப்ப எதிர்பார்த்து இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து 1000லிருந்து ரூ. 2500 எப்ப ஏறப்படும்? இந்த ஜூன் மாசம் வர மகளிர் உரிமை தொகை வந்து ரூ. 2500 வருமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப வர ஜூன் மாசத்துல உங்களுக்கு பழைய ஸ்கீமோட படி தான் ரூ. 1000 வரப்படும். ஏன்னா, அது மாத்துறதுக்கு எங்களுக்கு சிறிது காலம் வேணும் என்று ஒரு அவகாசம் ஒரு கொஞ்சம் நாட்கள் கேட்டிருக்காங்க அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. கண்டிப்பா நாங்க ஆனா ரூ. 2500 வந்து இன்கிரீஸ் பண்ணிருவோம். ஆனா, நீங்க கொஞ்ச நாள் காத்துருங்க. இப்போதைக்கு அதே அதே சமயத்துல நீங்க போன ஸ்கீம்ல வாங்கிட்டு இருந்த ரூ. 1000 வராம இருக்காது. அந்த ரூ. 1000 மாசம் மாசம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஆனா, ரூ. 2500 வரதுக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆகும். அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சில மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலும், ஒரு சில மக்கள் வந்து எப்படி அது நீங்க சொன்ன உடனே செய்ய மாட்டீங்களா? அப்படி இப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அவங்களும் வந்து இந்த ரூ. 2500 வந்துரும். நமக்கு அடுத்த மாசம் வந்துரும். ஆட்சி வந்துட்டாங்க. அவங்க ஜெயிச்சுட்டாங்க. கண்டிப்பா நமக்கு அடுத்த மாசம்லாம் போட்டுருவாங்க. அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனா, ஆட்சி அவங்க வந்து ஒரு மாசம் கிட்ட தான் ஆகுது. அதனால வந்து அவங்கள வந்து அவங்க சொல்ற ஸ்கீம்ஸ்லேருந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6 டூ 1 இயராவது வெயிட் பண்ணி பார்த்தா தான் உண்டு. அதுக்கப்புறமும் நடக்கலனா மட்டும் தான் நம்ம கோரிக்கை வைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து அ ஒரு 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 அரசாங்கத்த நடத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க ஒரு சில பேர் பேசுறது வந்து அவங்க வந்து ஒரு எதிர்த்து பேசுறது இல்ல. அவங்களோட கோவத்துல அந்த ரூ. 2500 நெனச்சு அவங்க வேற ஏதா கூட யோசிச்சு வச்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஆனா கவர்மெண்ட் சைட்ல வந்து நாங்க அத குடுக்க மாட்டோம்ன்னு சொல்லல. குடுக்க மாட்டோம்ன்னு சொல்லியிருந்தா, இது வேற மாரி வந்து பிரச்சனை நடந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து கொஞ்ச நாள் காத்திருங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோல காத்திருந்தால் நல்ல செய்தி நமக்கு வரும். ஆ இத தவிர்த்து பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து ரேஷன் அட்டைதாரர்களும் எங்களுக்கும் எப்ப இந்த மாசம் மாசம் பணம் போடுவீங்களா? அந்த மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க மேனிஃபெஸ்டோல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாரி எதுவும் சொல்லப்படல. இவங்க மகளிர் உரிமை தொகையும் இல்ல ஒரு சில மகளிர் உரிமை தொகையும் எதிர்க்கட்சி சொன்ன ஸ்கீம்ஸையுமே குழப்பி, அவங்களும் இந்த மாரி எங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல ஒரு பதிலும் இல்ல. ஏன்னா இவங்க மகளிர் உரிமை தொகைய பா எ வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்குலாம் என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்றேனே 6 மாசம், 1 வருஷம் வெயிட் பண்ணா தான், அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் வருமான்னு என்னான்னு பார்த்திருந்து ஏதாவது கேள்விப்படலாம். அதுவரைக்கும் இப்போதைக்கு உள்ள அப்டேட் இதுதான். இந்த மாசம் உங்களுக்கு ரூ. 1000 தான் உங்க அக்கவுண்ட்ல வரும். மகளிர் உரிமை தொகையிலேருந்து ரூ. 1000 மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் மந்த் என்னான்னு நம்ம நெக்ஸ்ட் மந்த் இந்த மாசம் இறுதியில மட்டும் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதுவரைக்கும் காத்திருங்க. சரி இதுதான் என்னோட கருத்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.